எங்க பரணி ஸ்பீக்கர் வந்து அப்படி திடீர்னு ஆளை காணா. சரி, மற்றவங்களுக்கு கேட்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ, கேக்குது. பரணி தான் ஆளை காணா, என்னன்னு தெரியல. வந்து அப்படி ஸ்பீக்கர்ல தான் இருந்தாரு. கோவஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், போயிட்டு அப்படி. சரி, அப்டேட் சொல்லிடலாமா? சொல்லுங்க. பரணியா வந்துட்டு அப்படி. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டுங்கிறது கூலி படத்தோட புக்கிங் வந்து 8 PM ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. பெரும்பாலான இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. திருச்சியில் பழக்கம் போல் ஓப்பன் ஆகலை. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. கூலி புக்கிங் ஓப்பன் ஆனது. ப்ரோ இந்த திருச்சி எல்ஏ சினிமா போஸ்ட் போட்டிருக்காங்க, ஆனால் ஏன் ப்ரோ ஒன்றும் ஓப்பன் பண்ணல? இல்லை, அதுதான் தெரியல. ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதே தெரியல. என்ன கதைனே தெரியல. திருச்சி இங்க ஓபன் பண்ணாலும் 12-15 தான் ஓபன் பண்ணிருக்கான். 9 மணி எங்க ஓபன் பண்ணல. 9 மணி ஷோங்கிறது ஃபேன் கிளப் ஷோ. பெரும்பாலும் வந்து ஃபேன் கிளப் கொடுத்துருவாங்களா, அதனால. அதே மாதிரி கர்நாடகா புக்கிங் நாளைக்கு காலையில் 8:01 ரிலீஸ் ஆகுது. ஓப்பன் ஆகுது. வேற என்ன மாதிரி முன்னாடி டைம் பாஸ்ல திருச்சி ஸ்ரீதர் எந்த தேட்டருக்கு தான் ஓனர்னு கேட்டிருந்தாங்க. அவர் கார்த்திக் வந்து தெரியாதுன்ட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? அதே பதிலே சொல்ல விரும்புகிறேன், தெரியாது. சரி, ரைட்டு, அப்டேட்ல வந்துடும். கூலி வந்து புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து கர்நாடகாவில் 8:01 ஓப்பன் ஆகுது. ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற கோபி சுதாகருடைய படம். அவங்க 3ஆவதா வர முதல் படம். வேணும் மச்சான் பீஸ் அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. சிவகார்த்திகேயன் பாடியிருந்தாரு. பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் உங்களுக்கு செப்டம்பர் 5 வருதுன்னு தெரியும். அந்த படத்துடைய ஃபுல் சவுண்ட் ட்ராக் வந்து இன்னைக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் புல்லட் அப்படிங்கிற படத்துடைய டீசர் வந்துருந்துச்சு. அந்த டீசர் வந்து 1 மில்லியன் வியூஸ்னு தொட்டுருச்சு, எல்லா பிளாட்ஃபார்மும் சேர்த்து. அடுத்தது பேரடைஸ் அப்படிங்கிற படம், நானியோட படம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் காலையில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் சுமார் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். செகண்ட் லுக் ஈவினிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது சூப்பராக இருக்குது. செகண்ட் லுக் ரிலீஸ் ஆனது செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அடுத்தது வேற என்ன? உபேந்திராவோட அடுத்த படம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்திருக்கு. வழக்கம் போல் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுவார். இதுலேயும் டைட்டிலே கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. பார்ப்போம். அடுத்தது வேற என்ன? இன்னைக்கு முக்கியமான அப்டேட் வேற என்ன அப்டேட்? கூலியோட கேரளா பயங்கரம் பிச்சுக்கிட்டு போகுது. நாம 3.5 கோடி தாண்டிடுச்சு அட்வான்ஸ் சேல்ஸ்லயே. அது ரொம்ப ரெக்கார்டு தான். அடுத்தது வேற என்ன? இந்திரா அப்படிங்கிற படம், வசந்த் ரவியோட படம். நாளை ட்ரெய்லர் லான்ச்சு. ஆடியோவும் நாளைக்கு தான் ரிலீஸு. மிகப்பெரிய ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அந்த நெக்ஸஸ் விஜயா மாலில் சாயங்காலம் 5 மணிக்கு வச்சிருக்காங்க. பப்ளிக் யார் வேணால் கலந்துக்கலாம். வேற காந்தாரா, அந்த காந்தாரா படத்துல இருந்து நம்ம சுகோனோட ஃபேவரேட் அந்த ஹீரோயின் வந்து இதுல ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்களோட கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கு. கனகவதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாங்க. பிரின்சஸ் போல இருக்கு. அடுத்தது இவ்வளவுதான் அப்டேட்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா நீங்க சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வந்து நம்ம பேசுறது அப்டேட் ப்ரோ இல்ல, அது தெரியல. ஆமா, பாலையா வந்து அகண்டா 2க்கு டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டப்பிங் கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சிட்டாரு. அதான் அப்டேட்டு. அடுத்தது வந்து பரணி வந்து ஸ்பீக்கர்ல இருக்கிறாராம். ஆனா அவர் பேசுறது கேட்கல. அதனால பரணி கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். ப்ரீ சேல்லயே வந்து 3.5 கோடி வந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ டே 1 நம்பர் 1 வர வாய்ப்பு இருக்கா? பயங்கரமா வரும் கன்ஃபார்ம். லோகேஷ் கனராஜுக்கு செம்ம பிராண்டு கேரளால, பிளஸ் வந்து சூப்பர் ஸ்டார் செம்ம வேல்யூ. இப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்கு. பயங்கரமா இருக்கும். சரி பரணி, இப்ப நீங்க பேசுங்க, கேக்குதான்னு பாப்போம். கேக்குதா? தெளிவா இப்ப கேக்குது. சரி, இப்ப வேணா கேட்டிருப்பீங்களா? அப்டேட் எது விட்டு போனா சொல்லுங்க. இல்ல அந்த இது கிறிஸ்டோபர் நோலன் படம் ஓடசி, அந்த படத்தோட அதோட ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். கூலி தமிழ்நாடு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி வெற்றியோட அடுத்த படம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். நான் பெருசா இல்லை, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க மோஸ்ட்லி. ஓகே, அடுத்தது வந்து யாராவது ஆன்லைனில், அதாவது நம்ம ஸ்பேஸில் உள்ளவங்க இல்லை கமெண்ட்டில் யாரும் பண்ணுறாலும் சரி, திருச்சியில் புக்கிங் உடனே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. தாரணி உங்களுக்கும் சேர்த்து. ஜோதின்னு ஒரு தேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ இதுல இப்பதான் அது பாத்தேன். அது ஏங்க அது வந்து திருச்சி கிடையாதுங்க. அது புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த விராலிமலை ஊர் வந்து அது திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் எல்லையில இருக்கு. அது புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது எல்லை பிரிவின் கணக்குப்படி அது புதுக்கோட்டை மாவட்டம். ஆனா திருச்சி புக்மை ஷோ லிஸ்ட்ல தான் அது ஆட் ஆயிருக்கு. அதனால வந்து விராலிமலை ஜோதி புக்கிங் ஓப்பன் ஆனோம் எல்லாரும் திருச்சி புக்கிங் நினைச்சுக்கிறாங்க. அது திருச்சி கிடையாது. அது இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ தஞ்சாவூர் எப்பிக்ல பாத்துறீங்களா இது வரைக்கும் ஏதாவது படம்? இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல. பிரகாஷ்ண்ணா, ஏன்னா ஆஹ் நான் எனக்கு ஒரு மாதிரி லைட்டா பயமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், கேரளால ஆரேகால் ஷோ ஒன்று புக் பண்ணி வச்சுட்டேன், பேக்கப் டிக்கெட்டா. பார்த்துங்க. பேக்கப் டிக்கெட்டா கேரளால பேக் பண்ணியிருக்கிறாரு இவரு. அதுவும் ஆரேகால் ஷோ. ப்ரோ சூப்பர், அதை விடுங்க, நீங்க பயங்கரம். ரெட் ஜோன் அதெல்லாம் ரிவ்யூ விடுங்க, சொல்லுங்க. நீங்க ரிவ்யூ பாரதி சொல்லுங்க. ப்ரோ ரிவ்யூவா? என்ன ரிவ்யூ? அது ரிவ்யூ வரும். அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி வருவோம். சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க எங்க டிக்கெட் புக் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? காலைல பிரசாத் தலைப்பா? நான் லேப்ல பார்க்க மாட்டேன் ப்ரோ இந்த வாட்டி. கொஞ்சம் ஒரு நல்ல வைபோட பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா வைபோட பார்க்கணும்னா நீங்க வெற்றி தேட்டரோ இல்ல ரோஹிணியோட தான் போய் ஆகணும். இல்ல நாலு ப்ரோ, வெற்றிக்கு நான் போயிருங்க, சித்தூர் குரோம்பேட்டை போவேன். வெற்றிக்கு போங்க. மோஸ்ட்லி நான் வேலூர் போவேன். வேலூர் போன சூப்பர், 4 நாள் லீவு, அப்படியே வேலூருக்கு போங்க. அண்ணே திருச்சி புக்கிங்னா மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே. ப்ரோ சாந்தி தியேட்டர் திருச்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரோ. திருவரம்பூர் சாந்தி, ஓகே, அது கொஞ்சம் ஓகே. இல்ல அடுத்த ஒரு ஆக்சுவலா வாரத்துக்கிட்ட ஸ்பேஸ்ல அதிகபட்ச டைலாக் பிரகாஷ் ப்ரோ எல்லை இன்னும் ஓப்பன் ஆகல. பிரகாஷ் ப்ரோ மாறிச்சு இன்னும் ஓப்பன் ஆகல. திருச்சியில எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. நான் கூட இன்னைக்கு டைமுக்கு ஓபன் முக்கியமான பண்ணிடுறாங்க. தேட்டரை ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. ஆக்சுவலா முக்கியமான தேட்டரை மறந்துட்டீங்க, மெகாஸ்டார். மெகாஸ்டார்ல பிரகாஷ் ப்ரோ, லாஸ்ட் மினிட் தான். அவரோடது கபாலிக்கு அப்புறம் இந்த மூவி வந்து இவ்வளவு புக்கிங் இருக்கோன்னு தோணுது. இல்லைங்க, நடுவுல பேட்டைக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த விஸ்வாசம் பேட்டை கிளாஸ்னால பயங்கரமா இருந்துச்சு. இல்ல இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. பேட்டைக்கு நான் அப்புறம் இப்பயே என்ன படம் ரிலீஸ் சொல்றேன். ஆச்சு? பேட்டைக்கு அப்புறம் தர்பார். ஜெயிலர் இல்ல பேட்டைக்கு அப்புறம் தர்பார் ஒன்று பெரிய லெவல்ல ஜெயிலருக்கு போல. ஓப்பனிங் எல்லாம் பெருசா வரல பாருங்க. இல்ல ஜெயிலருக்கு செம்மையா இருந்துச்சுங்க. இதுக்குதான் இல்ல, இருக்கிற வேட்டையனுக்கு புக்கிங் தான் அந்த இருந்துச்சு அளவுக்கு. ப்ரோ, நான் சொல்றது வேட்டையனுக்கு கூலி வந்து அளவுக்கு இல்ல. இல்ல அது இல்ல ஓகே. இங்க கூலி பாங்க, அளவுக்கு எனக்கு இருந்துச்சுண்ணா. தெரிஞ்சு பேட்டை பயங்கரமா, அதுக்கப்புறம் ஜெயிலர் நல்லா இருந்துச்சு. ஜெயிலரை விட வந்து இது கொஞ்சம் இன்னும் சூப்பரா போகுதுன்னு சொல்லலாம். ஆனா ஜெயிலருக்கும் நல்லா இருந்துச்சு. இருக்கலே ப்ரோ கொஞ்சம் எனக்கு ஜெயிலரு தெரிஞ்சு ஈஸியா, டே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஈஸி. ரிவ்யூக்கு அப்புறம் இங்க இன்னும் பாங்க, அதிகமாச்சு ப்ரோ. இங்க ஈஸியா வந்து அப்படி இல்ல. ஈஸியா டிக்கெட் கிடைச்ச படம்னா எனக்கு தெரிஞ்சு வேட்டையன் தான். எனக்கு தெரிஞ்சு வேட்டையன் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஹைப் ரொம்ப இதா இருந்துச்சு புக்கிங்ஸ்ல. இதெல்லாம் நல்ல புக்கிங்ஸ் தான் போகுது. நான் இப்பயும் சொல்றேன், ஜெயிலருக்குலாம் நல்ல புக்கிங் சூப்பரா போச்சு ஓப்பனிங்காவே. டே ஒன்னு 90 crore ப்ரோ. அப்புறம் அது எப்படி கம்மியா இருக்கும் ஜெயிலர்? ஆனா எல்லையெல்லாம் புக் பண்ணி தானே அனுப்புவான். இல்ல புக் பண்ணி தான் ப்ரோ அனுப்புவான். பட் இருந்தாலும் வந்துட்டு 1-2 சீட்டு புக் பண்ணலாம்ல, ஃபுல்லாலாம் புக் ஆகாது. 9 மணிக்கெல்லாம் பிரகாஷ் ப்ரோ, பிளாக் பண்ணிட்டு தானே அனுப்புறான். 2 படத்துக்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டு தான் அனுப்புறான். இதுவும் அப்படியா வழக்கம் போல ப்ரோ? 9 மணிக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? இல்லைங்க பிரதர், இல்ல 9 மணி ஷோ வந்து 70mm ராக்கும் மட்டும் தான் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது ரெண்டும் ஃபேன்ஸ் கிளப்புக்கு போயிடும். மிச்சம் 4 ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த 4 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் வந்து ஓப்பன், பாதிக்கு மேல பிளாக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஆனா அடுத்த 2 ஸ்கிரீன் வந்து ஃபுல்லாவே ஓப்பனா தான் கொடுப்பாங்க பப்ளிக். சென்னையில கேக்குறேன் ப்ரோ. சென்னையில நமக்கு தெரியாதுங்க. சென்னையில சுகுமார் ப்ரோட கோட்டை. சரி அந்த ரைட்டு. சாந்தி இல்ல எப்படி அந்த நீங்க சாந்தி சொல்லுங்க. சினிமாஸ்ல கூட 12:30 ஷோ தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இல்ல 9 பரணி, மணி ஷோ இல்ல. அதெல்லாம் பாக்கிறதுக்கு கேட்பாங்க. நம்ம கடைசியா எதுவுமே இல்லைனாலும் நமக்கு 3 தேட்டர்ல எப்படியும் கிடைச்சிரும். ஒன்னு மாரிஸ் எல்ஏ சினிமாஸ், இன்னொன்னு சோனா, இல்லையா மெகாஸ்டார். நமக்கு மெகாஸ்டார் இருக்கவே இருக்கு. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி பக்கத்துல நிக்க நர்ஸ் மாதிரி நமக்கு ரம்பா எப்பவுமே மெகாஸ்டார் கிடைக்குங்க. இருக்கு. ரொம்ப கிடைச்சா சந்தோஷம் தான். ஆனா ரொம்ப இப்ப வந்து என்ன சொல்றது, ரம்பாவும் கிடைக்கும்ண்ணே 9 மணிக்கு. ரொம்ப தான் ஓபன் பண்றாங்களே ப்ரோ இப்பலாம் 9 o'clock என்னாச்சு? ஷோ. என்னாச்சு? ரம்பா கிடைக்கும், காவேரியும் கிடைக்கும். பார்ப்போம் இன்னும் ஓப்பன் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் ஏதாவது புக்கிங் ஓப்பன் பண்ணா சொல்லுங்க, என்கிட்ட தெரிஞ்சுக்குவோம்.
பிரகாஷ் ப்ரோ, இப்போ அண்டர் 18 வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வந்து அக்ராஸ் தமிழ்நாடா இல்ல எப்படி? நம்ம ஊர் பக்கம்லாம் அலோவ் பண்ணுவாங்களா பசங்கள்லாம்? மல்டிப்ளெக்ஸ்ல விட மாட்டாங்க கட்டாயம். சென்னையில ம். பிவிஆர், ஏஜிஎஸ் மாதிரியான தியேட்டர் சென்னையில விட மாட்டாங்க. இல்ல இல்ல, நம்ம ஊர் வித்யாலயமே போட்டுருக்காங்களே போர்ட்லாம். இல்ல அதாங்க அது நம்ம ஊர்ல விடுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம திருச்சியிலலாம் அதை ஊர்ல பத்தி திருச்சியிலலாம் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதான் திருச்சிலையும் பார்த்ததில்ல, தஞ்சாவூர்லையும் பார்த்ததில்ல. பட் இந்த டைம் எப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர் பக்கமே ஃபுல்லாவே மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சுல எல்லாமே. ஒரு சில சிங்கிள் அது ஸ்கிரீன்ஸ் தானே இருக்கு. மல்டிப்ளெக்ஸுங்கிறது ஆயிட்டாலும் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி வயசு பார்த்து குழந்தைங்களாம் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ஆமா, அங்க இது நம்ம வரைக்கும் நம்ம இருந்ததில்ல. ஊர்ல ரெண்டே ரெண்டே ரூல்ஸ் தான். ஒன்று சரக்கு சாப்பிட்டு வரக்கூடாது, ஆமா. இன்னொன்று உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு ரூல்ஸை தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல அதை நம்பி தான் ஒரு 4 டிக்கெட் போட்டிருக்கேன் வேற. சரி கிட்ஸ் எல்லாம் கூட்டு போலாம் அப்படின்னு. அவங்க அலோவ் பண்ணலன்னா அந்த எப்படி 2 எந்த எந்த டிக்கெட் தேட்டர்ல வெல்கம் போட்டீங்க? பண்ணு. நான் எபிக்ல போட்டிருக்கேன் ப்ரோ. எபிக்ல 9 தஞ்சாவூர் o'clock ஷோ தஞ்சாவூர் ஓப்பன் பண்ணாங்க. தஞ்சாவூர் தெரியல, ஏன்னா இப்பதானே ஓப்பன் ஆமா. பண்ணியிருக்காங்க. ம். பார்த்துக்கலாம். நீங்கள் மெகா ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக ஃபேமிலியோட தான் போவாங்க. அப்போ அங்கே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. அதாவது ஏ சர்டிஃபிகேட் படம்னா இவங்க எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் படம்னு இருக்குல்ல, அவ்வளோதான். ப்ரோ கோயம்புத்தூர் எபிக்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே போய் செக் பண்ணி எல்ஐ பார்க்கணும். சினிமாஸ் வந்து இதுவே போஸ்டரே போட்டான் 18 வயசுக்கு கீழே யாரும் வரக்கூடாதுன்னு. சர்டிபிகேட் இருந்தா வர சொல்லியிருக்கான். ட்வீட் போட்டுருவான். இல்லைங்க சர்டிஃபிகேட்டோட பட்ஜெட் யாரும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சரி ரைட்டு போயிட்டு போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. திருச்சி ரஜினி ஃபேன்ஸு முதல்ல தேட்டர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அது தேட்டர் செலிப்ரேஷன் முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி பண்ணாலும் இப்போலாம் வந்து அஃபிஷியலாக யாரும் பண்ணுறதில்ல. அதேமாதிரி டிஜே வச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் டிஎம் பண்ணியிருக்கிறாரு, ரஜினிசம் ப்ளஸ் டிஜே மேட்னஸ் அப்படின்னு சொல்லி கூலி ரிலீஸுக்காக காலைல 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் மாரிஸ் தேட்டரில் டிஜே ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. லம்பா தானே ஃபோர்ட் முன்னாடி இந்த எந்திரன் படம் வந்தப்பெல்லாம் அங்க செலிப்ரேஷன் செமையா இருக்கும். இப்பதான் நிறுத்திட்டான் அதெல்லாம். லம்பா தான் முன்னாடி இருந்துச்சு ஃபோர்ட்டா ரஜினியோட. யாராவது பேசுகிறாங்களா பரணி, இல்லை அமைதியாக இருக்கா? இல்ல ப்ரோ, நீங்க பேசுவீங்க நாங்க அமைதியா இருக்கோம். சூப்பர், ரைட்டு. சரி என்ன ஸ்பெஷல்? சுமார் ப்ரோ நீங்கள் வாங்க, ஏதாவது கண்டென்ட்டோட வாங்க. சூப்பராக ரெட் ஃபிளவரோட ரிவ்யூல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்பெஷல் அது பரணி ஆரம்பிப்பார். அவர் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சி தேட்டருக்கு போன ஒரே ஆள். அதுக்கே அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். அது படம் பார்த்துட்டு கான்செப்ட் நல்லா அதுக்கு மேலே இருக்கான். இல்லை அது தெரியல. இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிச்சா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிச்சா? அவ்வளவு பேரா வந்திருந்தாங்க. ஓடிச்சு இவர் ஓடிச்சு. ஆசைப்படம்லாம் போட மாட்டுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து வில்லங்கமான படம்லாம் ஷோ போட்டுடுறாங்க. போய் பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தாரு. என்னங்க மந்தமா போகுது? அடுத்த வாரம் ரிலீஸ் வச்சுக்கிட்டு இன்னும் மந்தமாவே இருக்கு. என்ன பிரகாஷ் ப்ரோ, அது என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப நிறைய பக் ஆகுதா? ஒருவேளை நம்மளுக்கு மட்டும் தான் கேட்கலையா, இல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கலாங்களான்னு ஒரு டவுட். யாராச்சும் மைக் ஆன் பண்ணி யாரா பேசுறீங்கன்னு கேட்டாதான் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு தோணுது. சரி ரைட்டு, ஆனதாச்சு. இப்போ யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் புக் பண்ணல, இல்லை ஏதாவது கேள்வி கேட்கலாமா? சுகுமார் ப்ரோ ஏதாவது கேள்வி கேளுங்க, இல்லை கண்டென்ட் கொடுங்க. ஏன் அமைதியாக இருக்கீங்க? இல்லை நீங்கள் ஆசைப்படுற கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்க, கேட்போம். ஏன்னா சுகுமார் நான் நேற்று எல்லாரையும் டேக் பண்ணிருங்க, பாலாஜி என்ன டேக் பண்ணவே இல்லை. அவர் கோச்சுப்பார். ஐயா யாரா பேசுங்க ஐயா.
என்ன பேசுறது? புக்கிங்ஸ், கலெக்ஷன், ப்ரீ புக்கிங் பேசலாம். அதை பேசக்கூடாது இங்க. சீக்கிரம் புக் பண்ண சொல்லுங்கண்ணே, அதுதான் பேசலாம். கேரளால இப்ப ஹையஸ்ட் அந்த இப்ப வந்து எம்புரான் தானே? தலைவனோட இது கேப்டனோட 4K ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு. அது சாரி, கேப்டன் பிரபாகரனோட 4K ட்ரெய்லர் வந்திருக்கு. ரீ ரிலீஸோட ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு இப்போ கமலா தேட்டர்ல. ட்ரெய்லர் வந்து மேலே ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ல ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வந்துட்டு சும்மா கிளிம்ஸ் மாதிரி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. சவுண்ட்லாம் நல்லா பயங்கரமா மிக்ஸ் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு பயங்கர வைபிள் இருந்தது. நானும் ஒருத்தர் இதுல பார்த்தேன். போக முடியல, போகலாம் அப்படின்னு நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த ஹிந்தி ட்ரெய்லர்ல ஆட் பண்ணது அது பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஆமாங்க, அது செம்மையா இருந்துச்சு. சுமார் ஒரு பாத்தீங்களா அத? அது தமிழ் ட்ரெய்லர்ல அதை வச்சிருக்கலாம். செம்ம மாசா எது ப்ரோ? இருந்துச்சு. ஹிந்தி கூலி ட்ரெய்லர் இருக்குல்ல, கூலி தி பவர் ஹவுஸ்னு சொல்லி பிவிஆர்ல போடுறான் ட்ரெய்லர், தேட்டரிக்கல் வெர்ஷன் போடுறான். தேட்டரிக்கல் வெர்ஷன் பயங்கரமா இருக்கு. அதுல ப்ரோ ஒரு அவன் சீன் வேணும்னே தான் ப்ரோ வைக்கல, வேணும் தான் ப்ரோ வைக்கல. திரும்பி சொல்றேன்ல, நான் அது சுமார் இதை சொன்னா சில பேர் குரலே கடிக்க வராங்கண்ணா. இப்போ இவ்வளவு பண்றவங்களுக்கு அது பண்ண தெரியாதா? சரி பாப்போம், அது அடுத்த இவங்க வாரம் எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை 4 நாள் போற தொடர் லீவு வேற. வியாழக்கிழமை நான் பதில் சொல்லிடுறேன். எனக்கு மத்தவங்க ஹைப் ஏத்தனா பிரச்சனை இல்லைங்க, எனக்கு அஜித்குமார் ஹைப் ஏத்தன மட்டும் தான் பயமா இருக்கு. அவர் மட்டும் தான், அவர் ஹைப் ஏத்தன எந்த படமே நமக்கு வந்து கொஞ்சம் பக்குனே தான் இருக்கு. ஏன்னா கேம் சேஞ்சருக்கு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னாரு, விட்டு போச்சு. இன்னொரு படம் ஒன்று சொன்னாரு, ப்ரோ அவர் இங்க அந்த மட்டும் தான் ஹிந்தி கூலின்றாரு. எனக்கு அதான் பிரதர், அந்த ஹிந்தி ட்ரெய்லர்ல சீமுன்றன்ற டைலாக் வருது போல. அவர் 6 மாசமா ஒரு வார் டூக்கு தான் ஃபயர் விட்டுருக்காரு. அது எப்படி பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு பாருங்க. இல்ல எனக்கு தெரியலங்க. எனக்கு அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் மேல அவர் கமெண்ட் பண்றப்ப எனக்கு பயம் என்னன்னா, அவர் அண்டர் பிளே பண்றாங்கிறப்ப ஐயா நீங்க மட்டும் கொஞ்சம் சும்மா இருங்களேன், எனக்கு நீங்க அண்டர் பிளே பண்ணாலே போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அவர் மட்டும் அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். மற்றபடி படம் மேல எனக்கு இல்ல பயங்கர பிரகாஷ் நம்பிக்கை. ப்ரோ, இவங்க லோக்கிய குறை சொல்றாங்க ப்ரோ. லோக்கி இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணவே கிடையாது, மாசே வைக்க தெரியாதுங்கிற மாதிரி இவங்க குறை சொல்றதே எனக்கு கடுப்பாகுது. எனக்கு ட்ரெய்லர் எப்படியோ ஒண்ணு. இல்ல நீங்க பரவாயில்ல, நீங்க லோகேக்குலாம் சப்போர்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க வந்து படத்துக்கு கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாள் தள்ளி இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமைக்கு மேல பேசிக்கலாம். நீங்க அண்டர் பிளே பண்றாங்கிற வேர்டை இனிமேல் யூஸ் பண்ண வேணாம். எனக்கு கமெண்ட்ல நீங்க பண்ணும்போது எனக்கு பக்குன்னே இருக்கு. ஏன்னா கேம் சேஞ்சர் இன்னொரு படம் ஒண்ணு, அப்புறம் இந்தியன் டூ, எல்லாத்துக்கும் பயங்கரமா நீங்க தான் கொஞ்சம் பூஸ்டா இருந்தீங்க. அது இன்னொரு படம் பேர் மறந்துட்டு வேற, அதெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க, 4 நாள் கழிச்சு பாத்துக்கலாம். தக்லீஃபும் அண்ணன் தானா? இல்ல இல்லங்க, தக்லீஃப் எல்லாம் நான் ஐபிஎல் கிடையாது. இவரு மணி எங்க அவரு? அவர் மணி வரல, மணி சார் லீவு. மதுரையில எல்லா பக்கம் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. 9 மணி ஷோவே ஏ ஓபன் சுகுமார் ப்ரோ, பண்ணிட்டாங்க. நீங்க இந்த வெளியூர்ல போய் பாப்பீங்களா? அதெல்லாம் பாக்கலையா? பெங்களூரு, இல்ல நகரி ப்ரோ, நான் அங்கெல்லாம் போகலையா? சித்தூர் போவேன் ப்ரோ. நான் நேட்டிவ் பக்கத்துல இல்ல எனக்கு, சித்தூர் போவேன். ஆனா அங்க எத்தனை மணிக்கு ஷோ உங்களுக்கு இருக்கும் ப்ரோ? அங்க வந்துட்டு அது 6 மணிக்கு தான் இருக்கும். இங்க நகரில் எப்ப போறாங்க அந்த டைம்ல இருக்கும். தெலுங்கு? சூப்பர். அப்ப அங்க போய் பாத்துருவீங்க. எனக்கு 1/2 hour 6 தான், மணிக்கே என் பாத்துருவீங்க. வீட்ல இருந்து 1/2 hour சித்தூர்ல நான் போறதுக்கு. எனக்கு அதனால நான் நேட்டிவ் அப்ப போயிட்டு அங்கிருந்து போலாம்னு யோசிச்சிருக்கேன். இப்ப நம்ம சர்க்கிள்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் தெரியல பாக்குறது ப்ரோ, படத்தை. இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. நான் ஊருக்கு போனா கன்ஃபார்ம் சித்தூர்ல பாத்துருவேன், இல்லைன்னா இங்க 9 மணிக்கு தான் பாப்பேன். சரி ரைட்டு. ஆனா கிறிஸ்டோபர் ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம படத்தை பார்த்தோம் பிரகாஷ் ப்ரோ, அவ்வளவுதான். ஆனா ஓவர்சீஸ் ஃபேன்ஸை வச்சு ரொம்ப விளையாடுறாங்க ப்ரோ. பாவம் ப்ரோ அவங்க எல்லாம். அவர் 5 மணி ஷோ தானேண்ணா? இல்ல பரணி ப்ரோ, 4 மணி. அவர் படம் ரிவ்யூ பார்க்க வேண்டிய 4 மணி. இல்ல அவர் ஆக்சுவலா வந்துட்டு புக் பண்ணிட்டேன்ற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 4am ஷோ வந்து இது அலாட் பண்ணாங்க. சோ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏன்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? அதான். அப்புறம் என்ன 7 மணிக்கெல்லாம் ரிவ்யூ வந்துருமே. அவர் தானே ஃபர்ஸ்ட் போடுவாரு. அவர் போறதுக்கு முன்னாடி நாங்க படம் பார்த்துன்னு இருப்போமே. பரணி ப்ரோ, அதெல்லாம் கமல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவர் என்ன போடுவாருன்னு. சரி, அதெல்லாம் இல்லங்க. ஒரு 2 நாள் மியூட் பண்ணுவீங்க அவ்வளவுதான். இல்ல மியூட்ல இல்ல. பட் என்னன்னா சரி, அவருக்கு என்னதான் பிடிச்சிருந்தா அவர் பிடிச்சிருக்கு தான் போடுவாரு. அது வந்து பர்சனல் இதுவெல்லாம் வச்சுக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் அவர் பத்தி. என்ன போடுவாரு அப்படின்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு. உண்மையாலே பிடிச்சிருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு தான் போடுவார்.
ஆமா. அவர் சந்திரமுகி 2 கூட போட்டிருந்தாரு. ஆமா, சந்திரமுகி 2 வந்துட்டு அவர் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு. அது அவருக்கு புடிச்சிருந்தது. எவ்வளவு பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அந்த ரிவ்யூ. அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து அவர் போட்டுருவாரு. நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்கு, இது கிறிஸ்டோபருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்னதான் பார்க்க வச்சாலுமே அவருக்கு வந்து ஓப்பனா சொல்லிடுவாரு, என்னங்க நல்லா இல்லைங்க அது அப்படின்னு. இப்படிதான் சமீபமா ஏதோ ஒரு படத்தை அப்படிதான் மாயக்குத்து பார்க்க வச்சேன். அவர் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க, சுமார் படம் தான் அது, ஓகே ஓகேன்னு சொல்லலாம் அப்படிதான் பேசினாரு. என்னடா இது, எது எது என்ன மாதிரி படம் தான் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும், அது எனக்கே தெரியல, நாங்க போய் அங்க பார்க்கும்போது தான் புரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதனால அவரோட ரிவ்யூ வந்துட்டு நம்ம பயஸ்டா இருக்கலாம் நினைக்க வேணாம். அது திருச்சியில அவரோட சாந்தி பர்செப்ஷன். தேட்டர் டிக்கெட் ஓபன் ஆயிருச்சு. ஆமா, ஆமா. பிரகாஷ் ப்ரோ, ஆனா வந்து அது வேஸ்ட். ப்ரோ அதுல சவுண்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. இப்ப இல்ல இல்ல புதுசா இது 9 நிமிஷம் பண்ணிருந்தாங்க. இல்ல ப்ரோ. சவுண்ட் மட்டும் நல்லா இருக்கும். நமக்கு 3 தேட்டர் இருக்கு. 3ல ஏதாவது ஒண்ணு பாத்துக்கலாம். எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் சரி, எம்எம் இதுல கிராஸ் இன்னமும் இந்த ரோகிணி திருந்தலையா? எதுக்குண்ணா? 390 போட்டிருக்காரு ரோகிணி. வாய்ப்பே கிடையாது, காம்போ வாய்ப்பே கிடையாது. இல்ல இல்ல, இது நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் எங்களுக்கு இந்த டைம்ல தான் காசு வரும், நாங்க இப்பதான் பண்ணுவோம்னு தான் இருக்காங்க. எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, நானே சோசியல் மீடியால ஒரு போட்டு அடிச்சிருக்கேன். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சும்மா ப்ரோ, அங்க ரோகிணி தேட்டர் புக்கிங் ஸ்கிரீன்ஷாட் இப்ப மேல ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. இருக்குல்ல, அதுல பார்த்தா அது என்னன்னா, அந்த A to U ஒரு சின்ன கேப் கூட இல்லையே தேட்டர்ல. எல்லாமே நெருக்கி நெருக்கிய சீட் இருக்கு எல்லா வருஷமே. அப்படிதான் இருக்கும். நடந்து போறதுக்கு ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன இல்ல, எல்லா தேட்டர்ல இப்படி விட மாட்டாங்க. நடந்து போறதுக்கு 6 சீட்டுக்கு 6 இருக்கும் ப்ரோ, ரூபாய்க்கு ஒரு லைட்டா தடவை, இருக்கும், இல்ல 7 லெக் ரூபாய்க்கு ரூம் ஒரு தடவை கம்மியா கேப் இருக்கும், விடுறாங்க. இருக்கும் ஆனா ரொம்ப லைட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா, ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். அப்பா இல்ல 390 போங்க. ஹை டிமாண்ட் ப்ரோ அந்த தேட்டர்லாம். ஏன்னா அங்க அனிருத் வருவாருங்கிற நம்பிக்கை, அவ்வளவுதான். இல்ல கண்டிப்பா அங்கதான் வருவாரு இது அனிருத். ஏதோ வெற்றி போறான்ட்டு இருந்தாங்க. அனிருத் இல்ல லக்கி வெற்றி போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. வெற்றி இல்ல, ரோகிணி தான் போவாங்க பாரு. சரி, இதுக்கு அவுட் நடுவுல ஆஃப் த யார் பார்த்த டாபிக்கா, படத்தை ரிவ்யூ? ஒரே நிமிஷம் பாருங்க. அவுட் ஆஃப் த டாபிக்கா ஒரே ஒரு விஷயம். இன்று முதல் சீரியலின் சகப்தமான பாக்கியலட்சுமி இறுதி அத்தியாயத்தை முடித்து விட்டது. இது பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சிச்சா? ஆமா, நான் இன்னையோட முடிஞ்சுனா லாஸ்ட் எபிசோடு. ஒன்னு சேர்ந்துட்டாங்களா? இல்ல, நான் ஆளுக்கு ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு வாழ்க்கையை மோட்டிவேஷன் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. சுகுமார் ப்ரோ கார்ல தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ஆகாஷா அந்த பையனை கல்யாணம் ஆயிடுச்சான், கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சு அதோட நாடகத்தை முடிச்சுட்டாங்க. இல்ல ப்ரோ, நேத்து அப்படிதான் 2 நாள் முன்னாடி சும்மா உக்காந்துருக்கும், நேத்த முந்து நேத்தன்னு தெரியல, டிவி முன்னாடி சும்மா உக்காந்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது. அதுல வந்துட்டு நிறைய படத்துல வில்லனாலாம் வருவாரு. அவர் வந்து அமைச்சரா இருப்பாரு. அதுல அவங்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் போல, அந்த பொண்ணு டிரைவர் கூட ஓடி போற மாதிரி காட்டுறாங்க. அவன் பெட்ரோல் போட்டுன்னு வரேன்னு போறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். இப்ப இவன் சொன்னோன்னே ஞாபகம் வருது. சின்ன மருமகள், அது என்ன ஆச்சு, கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்ன பாத்தீங்களா? இல்ல எனக்கு புரியல, என்ன இது, இப்ப நான் பார்க்கலாம் மாட்டேன் பாரு, நீ திடீர்னு அது பார்க்கும்போது ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னுச்சு. அதெல்லாம் விடுங்க. நம்ம விசேகர் ப்ரோமோன்னு வந்துச்சு, நம்ம முத்தல கூட, அது யார் பாத்தீங்க? அது இன்னொரு ப்ரோமோ நான் ஒண்ணு பார்த்தேன், அது மட்டும் நான் பார்த்தேன். அது தடுக்கி விழுந்து கல்யாணம் பண்ற மாதிரி. சரி விடுங்க, அதேதான், அதுக்கு ஒரு அததான். ப்ரோமோ விடுங்க, அது விடுங்க. பிரகாஷ் நான் ரிவ்யூ சொல்ல சொன்னா நான் சொல்றேன் இந்த ஸ்பேஸ்ல, இல்லன்னா நான் சொல்லல. பரணி ப்ரோ, அந்த சிகப்பு பூ படத்தின் ரிவ்யூ சொல்லுங்க. சிகப்பு பூ அததான் பர்மிஷன் கேக்குறான் பரணி. உங்களுக்கு தைரியம் அதிகம் தான் ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்துட்டு போய் தியேட்டருக்கு போனீங்கல்ல. இல்ல பரணிக்கு ஒரு கான்செப்ட் பிடிச்சிருந்துதான். இல்ல நான் சீரியஸா சொல்றேன். அந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஆக்சுவலா வந்து அந்த ஒன்லைன் மட்டும் நான் வச்சு சொல்றேன். ஓகேவா? பெரிய ஸ்டார் யார் வேணாலும் வந்து அந்த கதையை எடுத்து பண்ணலாம். ஓகே. கடைசியில இந்தியாவையே காப்பாத்துற கதை தான் இந்த கதை. ஓகே. இந்தியாவே காப்பாத்துறாங்க. அவங்கலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நமக்கு குபீர் மூமெண்ட்டா இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ பழைய படத்துல வருவாரு, அவரா? பழைய படத்துல சேது படத்துல நடிக்க வேண்டிய ஹீரோ. சேதுல அவர் நடிக்க முடியும், விக்னேஷ் நடிக்காத காரணத்தால் விக்ரம் நடிச்சு விக்ரம்னு ஒரு பெரிய ஹீரோ நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. இல்லைன்னா விக்னேஷ் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு எப்படி கொண்டு போறாங்கன்னா, ஒரு ஒரு அமைப்பு வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்குது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 மினிட்ஸ் எதுவுமே புரியலங்க. என்னென்னமோ பண்றாய்ங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா தான் எனக்கு புரிஞ்சது. என்ன சொல்ல, ஆக்சுவலா வந்து பேப்பர்ல வந்து கதையா வந்துட்டு புடிச்சிருந்துச்சு. மீன்ஸ்
அண்ணன் தம்பியும் 2 பேரும் மிலிட்டரியில ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அதுல வந்து அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, தம்பிக்கு கிடைக்கல. அந்த ஒரு அதுவும் இல்லாம அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தம்பிக்கு பிடிச்சிருக்குது. அதனால அண்ணனை கொலை பண்ணிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட கடத்தி வச்சுக்கிறாப்புல. ஓகே, இதுதான் கான்செப்ட். இன்ட்ரோல ஒரு வீடோட வந்துருவாரு. அது வேற விஷயம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுக்கு நடுவுல இந்தியாவ காப்பாத்தணும் வேற. கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாத்தணும், இந்தியாவையும் காப்பாத்தணும். இத எப்படி பண்றாருன்றது தான் செகண்ட் ஹாஃப். ஓகே. இதுல என்னன்னா, இந்த ரைட்டிங்ல ஸ்க்ரீன் பிளே தான் வந்துட்டு சொதப்பல் ஆக்சுவலா. மெயின் விஷயம் ரைட்டிங் எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு இந்த ஐயோ! இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல கிளாமரஸா வந்து காட்டி, அந்த மாரி காட்டி இப்படியே போயிடலாம். கேர்ள்ஸ சித்திரவதை பண்றாங்க. கேர்ள்ஸ மட்டும் தான் இந்த படத்துல சித்திரவதை பண்றாய்ங்க. அது அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அரசாங்கத்த எதிர்க்கிறாங்க. டாக்ஸ்க்கு அதிகமா குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. அதனால நாங்க கேர்ள்ஸ மட்டும் தான் சித்திரவதை பண்ணுவோம். கேர்ள்ஸ மட்டும் தான் கொல்லுவோம் அப்படின்னே பண்றாங்க. இதே தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோ வராரு, நடக்குறாரு. அவரு கூட சுட மாட்டாரு. பின்னாடி ஒரு ஸ்னைப்பர் வச்சிருப்பாரு. எதுவும் இல்ல. பண்ணி அந்த நடுவுல அந்த நிக்க ஷிப்பு ஸ்னைப்பர் மட்டும் சொல்லு பாரு நீ ப்ளீஸ். அதான் சொல்றேன். ஷிப்பு அதான் கிளைமாக்ஸ் வந்து ஷிப்ல. ஓகே. நடுக்கடல்ல. ஸோ வந்து அந்த வில்லன வந்து சுடணும். ஆனா வந்துட்டு இவரு வந்து நெறைய பேர் இருக்கிறதுனால ஸ்னைப்பர் ஹெல்ப் கேட்பாரு ஒரு அக்காட்ட. ஒரு ஃபாரின் இதுல நெறைய ஃபாரினர்ஸ் வேற நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தமிழ் படத்துல இவ்ளோ ஃபாரினர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அவ்ளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த ஷிப்ல ஸ்னைப்பர் எங்க இருக்கான்னே தெரியல. நடுக்கடல்ல எங்க இருந்தோ சுடுறான் அவன். அவங்கலாம் சாவுறாங்க. ஓகே. ஹீரோ சுடுறாரு. அந்த ஸ்னைப்பரும் சுடுறான். சரி வெளியில தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷிப்போட இன்டீரியர்ல உள்ள போய் தான் வில்லன கொல்லணும். உள்ள போயிட்டாரு. அப்பயாவது இவரு ஃபைட் பண்ணி அந்த வில்லன சொல்லலாம்ல. அது கூட அந்த ஸ்னைப்பர் அவன் தான் சுடுறான். டேய் உள்ள இன்டீரியர்ல எப்புட்றா சுடுறீங்க? எனக்கு புரியவே இல்லடா! அப்படிதான் இருந்துச்சு. நான் சரி படம் முடிச்சுட்டு வெளிய வரப்ப பார்க்குறேன், ஒரு 5 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் இந்த படத்தோட இது. நெறைய பேர் ஆனா வந்து படம் புரியல ஆக்சுவலா. நெறைய பேத்துக்கு. அது அந்த மாரி தான் வந்து ஒரு மேக்கிங். அந்த ஒன்லைன் அழகா டெவலப் பண்ணி ஒரு ரைட்டர் கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி, நீட்டா எடுத்திருக்கலாம். அது கூட பண்ணல. விஎஃப்எக்ஸும் பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளோதாங்க. ஆனா ரொம்ப பிரகாஷ் கஷ்டப்பட்டு ப்ரோ, இந்த புல்லட் ஒரே டீசர் நிமிஷம் பத்தி பிரகாஷ் பேசுவோம் ப்ரோ. bro. இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் தெரியணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பிரகாஷ் ப்ரோ மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அதான் ப்ரோ இந்த படம் ஹீரோ தான். அந்த விக்னேஷ் தான் ஒரு ஹீரோ. அவரு அந்த போலீஸ் ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அதுல கூட வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, இந்த புதியல தேடி போற மாதிரி. அது அந்த படத்தோட பேர் என்ன ப்ரோ? நானும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. இது அந்த பழைய விக்னேஷா ப்ரோ? அவர்தான் ப்ரோ, அவர்தான் அந்த பொங்கல் பழைய விக்னேஷ் தான் இவரு. இவரு என்ன சொல்றாருன்னு தெரியல எனக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க புரியல தேடி ப்ரோ அந்த படம் பேர் வந்து நீ எந்தன் வானம். நீ எந்த வானமா? ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல ப்ரோ, அதுல வடிவேலு வந்து அந்த புதையில தேடி போவாங்க. அதுல வந்து திட்டி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த காமெடி வரும் அந்த படத்துல. நீ எந்த அந்த படம் தான். ஓகே ப்ரோ. சரி, புல்லட் ட்ரீசர் எப்படி இருந்துச்சு? புல்லட் டீசர் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அண்ணா உங்களுக்கு அந்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஹீரோ லாரன்ஸ் ஹீரோவா, அவர் தம்பி ஹீரோவா? அவர் தம்பி தான் ஹீரோ. கடைசியில யாரு ப்ரோ ஹீரோ வரா? நட்னி ப்ரோ டீசர்ல. என்னது ஏங்க நீங்க ஏங்க லாரன்ஸ் தம்பி தாங்க ஹீரோ. லாரன்ஸ் வந்து கெஸ்ட் ரோல் பண்றாரு, அவ்வளவுதான். அவர் தானே ப்ரோ மாஸ்க் அவர்தான் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி வராரு. இல்ல ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா, என்னன்னா தமிழ் சினிமாவில் ஈஸியா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ங்கிறது ஹாரர் த்ரில்லரு. அதுல வந்து கரெக்டாக லாரன்ஸ் இருந்தால் கூடுதல் படம். அதுல முதல் படமா ஹீரோ அடிக்க தம்பி அறிமுகப்படுறதுனால அதுவே ஒரு பாசிட்டிவ் வகை. அடுத்தது என்னன்னா, இன்னொன்று என்னன்னா, டைரி படத்தோட டேரக்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா பூஸ்ட். கண்டிப்பாக டைரி படம் ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் பஸ்ஸு, இதில் பைக்கு. அதுவும் அந்த பைக்கை வச்சு புல்லட்டை வச்சு ஏதாவது மிஸ்டேக்ஸாக ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது போக கூடுதலாக இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால படம் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எல்வினை போட்டு தள்ளிடுவாங்க, அவராவே புல்லட்டுக்குள்ள போயிருன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் தான் போட்டு தள்ளிடுவாங்க. பல்தான் மாஸ்டர் தான் பேய் வருவாரு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்றதா கரெக்ட் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 2 பேத்துக்கும் போதும் இன்னொரு ஆளை போட்டு தள்ளிட்டு பிரகாஷ் ப்ரோ தயவு செய்து எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லுங்க ப்ரோ.
ஏன் சும்மா ப்ரோ இல்ல என்னாச்சு? இல்ல ஆல்ரெடி ஒரு படத்துல அனுபவப்பட்டுட்டாரு அதனால சொல்றாரு. என்ன படம்? சுகுமார் ப்ரோ இனிமேல் ப்ரிவியூஸை பார்த்தாலே இனிமேல் ஹவுஸ்மேட்ஸ். அந்த ஞாபகம் தான் வரும். சுகுமார் ப்ரோ ஹவுஸ்மேட்ஸ் படத்தை சொல்றீங்க? அதேதான். யாரே நம்ம பிரகாசனா பார்த்ததால தானே. அவரே தான், வேற யாரு? அதான் படம் வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்னங்க இருக்கு. டீசர் வந்த அன்னைக்கு ட்ரைலர் வந்துச்சுல்ல, ட்ரைலர் வந்த அன்னைக்கு படத்துல நம்ம எதிர்பார்த்தது வேறையா இருக்கு, இவங்க வேற ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொன்னப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க சும்மா சொல்லுவேன், நான் ஒரு கதையை கெஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லுங்கன்னார். நம்ம ஜஸ்ட் போஸ்டர் வச்சு கெஸ் பண்ண கதைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா படத்துல டோட்டலாவே அதுதான் இருந்துச்சு, கிளைமேக்ஸ் தவிர்த்து படமே டோட்டலாவே அதுதான் இருந்துச்சு. இது ஒரு கொடுமை என்னன்னா, பெருங்கொடுமை, நம்ம சுகன் ஒருத்தர் வருவார் தெரியுமா, நம்ம நண்பர் இங்க ஸ்பேஸ்ல வருவார்ல, அவர் என்ன பண்ணாரு, நீங்க சொன்னது நல்லா இருக்கு பிரதர், நான் என்ன பண்றேன் இதே டெவலப் பண்ணி நான் ஒரு ரைட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் டெவலப் பண்ணாரு, கொஞ்சம் நான் சொன்ன அந்த ஸ்பேஸ்ல சொன்ன கதை, ஏன்னா இது கெஸிங் கதை தானே, டெவலப் பண்ணி வைப்போம்னு சொல்லி டெவலப் பண்ணாரு. நம்ம சொன்னதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. என்னன்னா படத்துல அதுதான் இருந்துச்சு, அந்த 9 நிமிஷம் அவர் ரெடி பண்ணி கதையா ஆடியோ அமைச்சு அவர் டோட்டலா ஒரு ரெடி பண்ணிட்டாரு போல இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது ஒரு 9 நிமிஷம் ஆடியோவா ரெடி பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தாரு. எப்படின்னா நம்ம ஸ்பேஸ் பேசி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படத்துல போய் பார்த்தா என்ன நாங்க இந்த கதையில என்ன நம்ம ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமோ அது போக சுகன் கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் விஷயம் ஆட் பண்ணாரு. இது எல்லாமே டோட்டலா படத்துல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுல நம்ம கெஸ் பண்ணது அப்படியே இருந்துச்சா, சுகுமார் புறவும் பரணியும் மாறி மாறி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க படம் பார்க்கும்போது. அங்க திரும்பி சொல்ல செம்ம காமெடியா இருந்துச்சு. என்ன படம் ப்ரோ? சுத்தம் ஹவுஸ்மேட்ஸ். சாரி ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன். சுகுமார் ப்ரோ, கூலி படத்தோட கதையை கெஸ் பண்ணுங்க, அதுக்கே அதை பத்தி பேசுவோம். பல விஷயங்கள் இருக்கு, ஆனா எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆர்கன் டிராபிக்ன்றாங்க. சும்மா உங்களுக்கு என்ன தோணுது? உடம்ப வந்துட்டு எலக்ட்ரிக் ஏதோ இது வச்சு எரிக்கிறாங்களாம், அதுதான் கதையோட மெயின் பிளாட்ன்றாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங் தான் சொல்லிருக்காரு. ஒருத்தர் என்ன சொன்னாரு, அந்த வாட்சை வந்துட்டு ஆர்கான் பதிலா இது பண்ணி எடுத்து அது உள்ள வச்சு கடத்தி எடுத்துட்டு போறாங்கன்றாரு. ஒருத்தர் நடனா இந்த மாதிரி எரிக்கிறாங்கன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. என்னங்க அயன் படக்காரல சொல்றீங்க? ஏங்க இது கூட பரவாயில்லைங்க, நான் இன்விசிபிள் மேன் கதையெல்லாம் பார்த்தேங்க. டீசர்ல தலைவர் வந்து ஒரு ஷாட்ல வந்து பவுடர் எடுத்து அடி வீசுவாரு. இல்ல ப்ரோ, அவங்க வந்து இதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க கூடாதுங்காட்டி தான் கவுண்டன் போஸ்டரே வந்து ட்ரைலர் இந்த ஷாட்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க. கிடையாது, அயன் படம் மாதிரி எதிர்பார்க்கறேன். கார்த்திக் சுப்ராஜ் டீம் வந்து கூட யாரும் இன்டர்வியூ கொடுக்கல யூடியூப்ல அந்த மாதிரி எதுவுமே. இல்ல ப்ரோ, லோக்கி கொடுத்திருக்காரு, அப்புறம் சுதிஹாசன் பரதராஜ் அங்கானுக்கும் சுதீர் சீனிவாசனும் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி விஷ்ணுயாதவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்டிங்ல அந்த இது ரஜினி பயமாத்துற மாதிரி வரும்போது ஒருத்தர் நிக்கோன் இருப்பாரு பைக்ல, அவரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை தாண்டி வேற எதுவும் யாரும் கொடுக்கல. அப்புறம் அணி 2 இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். ஆர்டிஸ்ட் யாருன்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆக்டர்ஸ் பெருசா வேணான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா இதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது 2 ஒண்ணுதான். ஆனா எனக்கு லோக்கி எடுத்த 3 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க, 3-4 பேர் பண்ணாங்க. எனக்கு அதுல பிஸ்மியை தான் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர். வேற யாருன்னா ஸ்பீக்கர் வாங்க. பிரகாஷ் ப்ரோ, எல்ஏ சினிமா 8 மணிக்கெல்லாம் புக்கிங்னு போட்டு இன்னும் ஓப்பனே பண்ணாம இருக்காங்க. கிச்சானாலே இழிச்ச வாய் தானே. இல்ல ப்ரோ, நிறைய பேர் பிளாக் வித்தியாசமா பேசுறேன் எலைட்டுக்கு போயிரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. டிக்கெட் இருக்குமா?
என் டிக்கெட்லாம் இருக்குங்க. நைட் ஓப்பன் பண்ணி முடிச்சிருவாரு நினைக்கிறேன். பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ ஏதாவது வித்தியாசமா பேசுங்க ப்ரோ. வித்தியாசமா பேசணும், மூக்குல பேசணுமா? எப்படி பேசணும்? டாபிக் டிஃபரெண்டா ப்ரோ அதே மாதிரி யாராச்சும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து கூலி வந்து 2 டிக்கெட் மேல புக் பண்ணீங்கன்னா ஜொமேட்டோட 125க்கு இது இருக்கு ஆஃப். ஸோ அதை யாராச்சும் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ப்ரோ நீங்க தான் டாபிக் சொல்லுங்க, இல்லை கேள்வி கேளுங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். வீக்கெண்டு வந்துச்சு, ஏன் போங்க அமைதியா இருக்கீங்க? சரி சுகுமாரன் எனக்கு பிடிச்ச டாபிக் கூலி ட்ரெய்லரை பார்த்து கதை சொல்லவும். நான் சொல்லலப்பா, எதுவுமே சொல்லலை. அது ரொம்படியா போயிடும், ரொம்ப போயிடும், வேணாம். என்ன பாத்தீங்களா, அணி வந்து தோனியோட நின்று விளையாடிட்டு இருக்காரு. ஆமா, சுகுமார் ப்ரோ வரல. இல்லைன்னா நாங்கள் அங்கே தான் போக வேண்டியது. கோபிச்செட்டி பழத்தில் எதாவது விளையாடலான்னு ஆசைப்பட்டிருந்தோம், ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாமே. இவர் வரலங்கிறனால போகல. இவர் ஊருக்கே வரல. பரணி ப்ரோ, நீங்க ஆசைப்பட்ட படம் வந்துருச்சு ட்ரெண்டிங் ஓடிடில. பிரகாஷ் ப்ரோ ஏன்னா பிரகாஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோ என்னமோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு புரியல. வித்தியாசமா பேச என்ன வித்தியாசமா பேச சொல்லுங்க. எல்லா படத்தோட கலெக்ஷனும் பிரேக் பண்ணுமா? கலெக்ஷனுக்குள்ள நம்ம போறதே இல்ல. அப்புறம் என்ன பண்ணா நமக்கு என்னங்க? எப்பவும் போறது இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சுக்கு போலாம், அதனால வித்தியாசம்னு சொன்னேன். அந்த வித்தியாசம் இல்லைங்களா? நீ நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ, பொதுவா சொல்லுங்க. இல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க, பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹைப் பயங்கரமா இருக்கு, எல்லா தியேட்டரும் ரிலீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் சோலோ ரிலீஸ் ஆகும். R2 இங்க பெரிய லெவல்ல ரிலீஸ் தான் ஆகாது. மிஞ்சி போனா சிட்டில மல்டிபிளெக்ஸ்ல 2 ஸ்கிரீன் 1 ஸ்கிரீன் அப்படி ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. மற்றபடி ஆல்மோஸ்ட் சோலோ ரிலீஸ். பயங்கர ஹைப், டிக்கெட் டிமாண்டு, இவ்வளவு பெரிய காம்பினேஷன்ஸ், பயங்கரமான நடிகர்கள், அனிருத் மியூசிக், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், கண்டிப்பா பயங்கரமான ஓப்பனிங் எல்லா தியேட்டரும் ரிலீஸ். திருவெரும்பூர் பெல் சினிமா ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, பிஹெச்எல். ஓகே, எல்ஏ சினிமாஸ், சோனா. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்காங்க. சரி ரைட்டு. ஒருத்தர் சிமினா அவர் பேசணும்னு சொல்றாரு, மைக் கை தூக்கி பேச சொல்லுங்க. சிமினா பிரதர். ஹாய் பிரகாஷ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கூலி எல்லாரும் பேசுறதால அதுல இருந்து டைவர்ட் ஆகலான்ட்டு தான். இந்த வார் 2ல வந்து 2 பேருக்கும் டான்ஸ் சீக்வன்ஸ் வருது இல்லை? இது பீயிங் ஜான் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூவி. இதில் இவங்க 2 பேருக்கு வந்து இந்த யார் பெஸ்ட் டான்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்டை கொண்டு வராங்களே, இது வந்து நிஜமாவே ஒன்று இஸ் இட் படத்தில் வர்ற ஒரு சீக்வன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை படமே வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் டர்ன்ட் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு பாதையை தேடி எப்படி போகிறாங்கன்ற மாதிரியா? யாருக்காவது இதை பற்றி ஏதாவது, ஐ மீன் யாரோ சுகுமார்னு நினைக்கிறேன், இதை பற்றி வித்தியாசமாக பேசலான்னு சொன்னாரே, அதனால கேட்டேன். கண்டிப்பா சுகுமார் ப்ரோ செம்மையான பதில் வச்சிருப்பாரு. சுகுமார் ப்ரோ இந்த மாதிரி கேள்விகள் பிடிச்ச. சுகுமார் ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ, என்ன கேட்டாரு? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அளவு திரும்ப கேட்பாரு. ஒன்றும் இல்லை, வார் 2 படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச, நீங்க ரொம்ப எதிர்பார்க்குற, கூலியை விட அதிகமாக நீங்க எதிர்பார்க்கறது வார் 2ன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல. அந்த வார் 2 படத்துல ஹிருத்திக் ரோஷனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்களே, இது படத்துல எந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு அவர் கேட்கறாரு. அதாவது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இருந்து 2 பேரும் பிரியிற மாதிரிலாம் இல்ல. அப்படிலாம் இருக்காது ப்ரோ, படத்துல என் கிரெடிட்ஸ்ல வர்றதுதான் ஹை சான்ஸ். ஓகே ஓகே, அப்போ படத்துக்கு சரி சுகுமார் ப்ரோ உங்கள்கிட்ட டேரக்டா கேள்வி கேட்கிறேன். ஹிருத்திக் ரோஷன் செம்மையா டான்ஸரா, ஜூனியர் என்டிஆர் பயங்கரமா டான்ஸரா, யார் 2 பேத்துல பெஸ்ட் டான்ஸர்? சொல்றேன், ஹிருத்திக் ரோஷன் தான் சொல்றேன். சரி பரணி. 2 பேரும் சூப்பர் டான்சர், ஆனா ஹிருத்திக் ரோஷன் கம்பேரிட்டிவ்ல ஒரு ஸ்டெப் மேல நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லுவேன். சரி பாப்போம். வேற யாராவது சொல்லுங்க. விக்கி, எபிசெட், மாவீரன். எனக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் தான் ப்ரோ. ஹிருத்திக் ரோஷன் தான் ப்ரோ. எனக்கு ஜூனியர் என்டிஆர் தான் ப்ரோ. ஹிருத்திக் ரோஷன்.
எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், நான் பார்த்ததெல்லாம் ரித்திக் தான். நிறைய அதுக்கான டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோமோக்கே வந்து அடிச்சுக்கிறாங்க ஃபேன்ஸு. அதில் நிறைய பேர் எப்பவுமே ஜூனியர் என்டர் பயங்கரமாக டான்ஸ் ஆடக்கூடிய ஆள். ஆனால் ஹிருத்திக் ரோஷன் வந்து எப்படின்னா அந்த கிரேஸோட டான்ஸ் ஆடுற கிரேஸ் அப்படி பயங்கரமாக அந்த எஃபர்ட் தெரியாமல் ஆடுறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக ஆடக்கூடிய ஆள். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதனால டாபிக்ல போடணும்னு போனது. கும்பகோணம் வாசு கவுண்டர்ல போனா எப்படியே ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிக்கலாமா? எப்பவுமே ரேட் அதான் அதிகமா இது. சொல்லுவாரு அப்போ. எப்பவுமே 1 மணி சொட்டிக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ப்ரோ அவரோட ஜூனியர் இந்தியா டான்ஸ்ல டெம்பர் படம் இருக்குல்ல ப்ரோ, அதுல டைட்டில் ட்ராக் பாட்டு ஒன்று இருக்கும். டெம்பர் டைட்டில் ட்ராக்னு அதுல செம்மையா ஆடி இருப்பாரு அந்த பாட்டுல. அதுலயும் சரி, அப்புறம் பக்கா லோக்கல் பாட்டுலயும் சூப்பரா ஆடி இருப்பாரு. அது 2த்துலயுமே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட டான்ஸும். இந்த 2 பாட்டுல முக்கியமா செம்மையா டான்ஸ் ஆடி இருப்பாரு. கேக்குதா? கேக்குது கமல், கேக்குது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி காசி தேட்டர் சென்னை காசி ஓபன் பண்ணிருக்காங்க போல. நான் கேட்கல நீங்க பேசுறது. யாரும் எதுவும் பேசலைங்க, அதனால கேட்கல. நீங்க ரொம்ப டல்லா போகுது. எனக்கு ரொம்ப ஸ்பேஸே ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல ஒரு மாதிரி தெரியும், ஒரு ஃபீல். எல்லாம் புக்கிங் ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டு பயங்கரமா வருவாங்க, பயங்கரமா போகும்னு பார்த்தா வித்தியாசமான ஒரு இது பண்ணுங்க ப்ரோ. வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க, என்ன வித்தியாசமானது? கேள்வி கேட்கலாமா இல்ல பாட்டுக்கு ஏதாவது போலாமா? ப்ரோ கேள்வி இருங்க, கேளுங்க நான் ப்ரோ. வித்தியாசமா கொண்டு வரேன் இருங்க. ரோஹிணிலையா கொண்டு வாங்க, அப்படியே போயிடுவாரு, அப்படியே போயிடுறாங்க, ஆப்லைன் போயிடுறாங்க. ரோகிணியில யாருக்கு ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க? ஹீராஜேந்தருக்கு ஃபிளெக்ஸ் வச்சிருக்காங்களாமே. இல்ல அப்படியா? இல்லைங்க, அது கிரெட் ஆடு விளம்பரங்க. அது சரி சரி. கிரெட் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்புக்கான ஆட் அது. சரி ப்ரோ, எந்த சாங் ஃபுல்லா வரும் படத்துல? மோனிகா மட்டும் தான் வருமா? மோனிகா ஃபுல்லா வரும்னே. கட்டாயம் அது வரும். அது மட்டும்தான் வரும். இது டிக்கெட் வைப்பு ஃபுல்லா வரும். அந்த சாங் வருமே, டிக்கெட் வைப்பு சாங் ஃபுல்லா வரும், மோனிகா சாங் ஃபுல்லா வரும். மத்த எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு இந்த ஆல்பம் ஜூக் பாக் கேட்டால கொக்கி சாங் எனக்கு செம்மையா இருக்கு. எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்து தெரியல, எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, கொக்கி. அது உபேந்திராவோட சாங் ப்ரோ. ஆமா, உபேந்திராக்கு செம்ம மாசான சாங் அது. அடுத்து ஐ எம் த டேஞ்சர் நாகார்ஜுனாக்கு போட்டிருக்காங்க. எனக்கு ஐ எம் த டேஞ்சரை விட எனக்கு அந்த மாப் ஸ்டாரா இன்னொன்னு வருது, அது என்னது, அதான் மாப்ஸ்டா தான், மாப்ஸ்டா. மாப் ஸ்டாரா, அதுவும் கொக்கியும் தான் எனக்கு செம்மையா இருக்கு. அதாவது ஆல்பம் படி பார்த்தோம்னா எனக்கு வந்து சிக்கிட்டு வைப்பு, கொக்கி, மாப்ஸ்டர், ஐ எம் த டேஞ்சர், அப்புறமேட்டு வந்து மோனிகா, கூலி பவர் ஹவுஸ், டிஸ்கோ. டிஸ்கோ தான் மெயின் ஃபர்ஸ்ட். டிஸ்கோ டிஸ்கோ தான் வருமா படத்துல? டிஸ்கோ வரும். வரும். டிஸ்கோ பிஜிஎம் வரும் கண்டிப்பா. அதுதான் அதிகமா வரும்னு நான் நினைக்கிறேன். நான் அது கூலி பவரஸோட அதுதான் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். அது அது ஒரு இடத்துல தான் வரும் கண்டிப்பா. அது ஒரு இடத்துல வரும். இதுதான் இன்டர்வல். அது ஒரு இடத்துல வரும். டிஸ்கோ ஏன்னா ஒருவேளை இடைவேளைக்கு அதை வச்சிருப்பானோ டிஸ்கோவை, தெரியல. இல்ல அது அது வேற வேற இன்ட்ரோல் வந்து வேற வச்சிருப்பாங்க. ஆனா வந்து டிஸ்கோ வந்து ஒரு இடத்துல தான் வரும். இந்த என்னது, கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். அட இன்னொரு பிஜிஎம் ஒன்று இருக்கு, அதுதான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். பவர் ஹவுஸா ப்ரோ? பவர் ஹவுஸ் தெரியல, அது என்ன யூஸ் பண்றாங்க தெரியல. ஃபுல் சாங்கா இல்ல எலிவேஷன் சாங் மாப்ஸ்டா மட்டும் தான் யூஸ் வரும்னு பண்ணுவாங்க. தோணுது எனக்கு. மாப் ஸ்டார் வரும்னு நினைக்கிறேன், அது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லயே அதை கொண்டு அவர் ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் படத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப ஜெயிலர்ல இப்ப மோகன்லாலுக்கு ஒரு பிஜிஎம், அது மாதிரி இவங்களுக்கு இங்க இதுக்கும் தனி பிஜிஎம் இருக்கா படத்துல? சரி சென்சார்ல ப்ரோ, ஆட் லீனியரா போமா? பண்ணிருக்காங்க. சென்சார்ல ஆட் பண்ணிருக்காங்களே புதுசா, தனியா அதுதான் அவங்களுக்கு ப்ரோ. தனியா. அந்த ஐ எம் த டேஞ்சர்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அது வந்து இவருக்கு தான். அது நாகார்ஜுனா. சைமனுக்கு. ஐ எம் த டேஞ்சர் வந்து நாகார்ஜுனாக்கு. அந்த கொக்கிங்கிற சாங் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திராக்கு. ப்ரோ ஸ்டோரி லீனியரா போமா நான் லீனியரா போமா? சும்மா கெஸ்கா கேக்குறேன். ஹைப்பர் லிங்க் ப்ரோ. சே வேணாம் ப்ரோ.
கேரளால பாத்தீங்களாண்ணே, காலைல திறந்து விட்டு ஓடுனா ஓட்டம் தாங்கல. ஏங்க அமைதி ஆயிடுச்சு? அதானே டக்கு டக்குன்னு இப்படி அமைதி ஆயிடுது, என்னன்னு தெரியல. எனக்கு வேற அந்த பக் பிரச்சனை இருக்கிறங்காட்டி எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அமைதியா இருந்தேன். பிரகாஷ் ப்ரோ, நான் அஜித் குமார் ஆதிக் அனிருத் உங்க ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் தானே, நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் நாங்க. அந்த படம் கன்ஃபார்ம். அனிருத்தா மியூசிக் கன்ஃபார்மு. அந்த டோட்டலா டீம், அந்த அபிநந்தன் ராமானுஜம் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கன்ஃபார்மு. அந்த ஸ்வசிகா, அப்புறமேட்டு வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி. ஸ்ரீலீலாலாம் எனக்கு தெரியல. ஸ்ரீலீலா பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது. அது எனக்கு யாருன்னு அவங்க படத்தில் நடிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. யாருன்னு மட்டும் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களாம் படத்தில் நடிக்க வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக 90-95% வந்து அது ஃபேக்காக தான் இருக்கும். இவங்க நட்டி நடிக்கிறாரு, அவ்வளோதான். அந்த படம் இது வரைக்கும் கம்மிட் ஆகி வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை. நமக்கு அப்டேட்டு கிடைக்கல அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ரொம்ப டல்லாக போகிறனால பேச முடிச்சிடலாமா? யாரும் கேள்வி கேட்க மாட்டேறீங்க, எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக வரல. மாவீரனும் ஏதாவது டாபிக் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா அவரு ரொம்ப அமைதியாக இருக்கிறார் இன்னைக்கு. ப்ரோ முடிக்காதீங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. அப்போ சொல்லுங்க, ஏதாவது டாபிக்கோட வாங்க. ஆனால் வீக்கெண்டு இவ்வளோ டல்லாக போகும் நான் நினச்சி கூட சரி, சூர்யா அந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் ப்ரோமோ வந்துடும் போல. இன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்களே ஷூட்டிங்கோட போயிட்டாரு, ப்ரோமோ சீக்கிரம் வந்துரும்னு. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா? என்ன ப்ராஜெக்ட்? சாரி, சிம்பு வெற்றிமாறன். சூர்யா ஷூட்டிங் யார் சொன்னா வந்துடுன்னு? அவங்க தான் சொன்னாங்க அபிஷியலா. பா நான் என்ன கேக்குறேன்னா, சுரேஷ் காமாட்சி ட்வீட் போட்டிருந்தாருல, சுரேஷ் காமாட்சி அவரும் ட்வீட் போட்டிருந்தாரு. கிடையாதுப்பா, சுரேஷ் காமாட்சி ட்வீட் போட்டா நடந்துருமான்னு. அவர் படமே ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. இல்ல சுரேஷ் காமாட்சி ட்வீட் போட்டா நடந்துரும் வர வந்து எல்லாரும் வந்துட்டு அது அபிஷியல் நியூஸ் மாதிரி. அவர் படத்தை அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி எத்தனை வாட்டி டிலே ஆகி அவர் படமே எப்படி வந்திருக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல அவர் சொல்லிட்டாருன்னு வேற நீ அபிஷியல் நியூஸ் மாதிரி பேசுற. அந்த 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 இதே டாக்கே வேணான்றேன். எதனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரமாட்டேங்குது. ஒரு சும்மா இந்த மாதிரி நியூஸ் மட்டும் வந்துனே இருக்குன்னா எத்தனை நாளைக்கு தான் நியூஸே விடுவாங்க? எதனா ஒரு ப்ராக்ரஸ் பண்ணணும்ல, எதனா ஒன்று காட்டணும்ல. நான் சரி ஓகே ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் விட்டா கூட பரவாயில்ல, ஓகே. இல்லை அட்லீஸ்ட் ப்ரோமோ எடுத்தாங்களே அந்த ஸ்டார்டிங்ல வந்து அதாச்சும் வந்து எதனா வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு போட்டோ மாதிரியோ அந்த மாதிரி எதனா வந்தா நம்பலாம்பா. நீ எதுவுமே வரல, எனக்கு வந்து எதுவுமே வரமாட்டேங்குது. ஒரே ஒன்று அந்த இதுல ஸ்பாட்ல நிற்கிற மாதிரி வந்து லீக்டு பிக்சர் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமா எதுவுமே அதை பத்தி வரல. சுரேஷ் காமாட்சி போட்டாருன்னொடனே ஆளுக்கு வந்துட்டு அது அபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆகுறீங்க. இதே தான் கருப்புக்குமே நடந்துச்சு. எல்லாருமே October 17 தீபாவளின்னு போட்டு லாக் ஏதோ ஸ்மைலி இருக்குமே அந்த பூட்டு தூக்கி போட்டுவனே எல்லாரும் ஃபயர் விட்டு எல்லாரும் வந்துட்டு இது பண்றீங்க. இப்ப சில பேரை நான் பார்த்தேன், என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஓடிடியால தான் வந்துட்டு இந்த படம் டிலே ப்ரொடியூசர் மேல தூக்கி பிளேம் போட்டுறாங்க. ப்ரொடியூசர் முதல்ல எப்பப்பா சொன்னாரு உங்களுக்கு நான் தீபாவளி ரிலீஸ் பண்ண போறேன்னு? ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ன்னு மட்டும் தான் அவர் சொன்னாரு. அவர் தீபாவளி ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லல. நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறது, எல்லாரும் இங்க சொல்றதை வச்சு நம்மளே வந்து ப்ரொடியூசர் உடனே போட்டு எல்லாரும் திட்ட வேண்டியது. இங்க நம்ம ப்ரொடியூசரை திட்ட வேணாம்லாம் சொல்லல, பட் இருக்க சொல்றேன், டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். இதெல்லாம் வந்துட்டு வரட்டும் பாத்துக்கலாம்னு ஆயிடுச்சு மைண்ட் இப்பெல்லாம். ஸ்பீக்கர் கேட்கிறார் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. காந்தாரால ருக்மணி வசந்த் ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க. விஷால் ப்ரோட ரெக்வெஸ்ட் காமிக்கல, நான் டிஎம் பண்ணிடுறேன். ஆமா, விஷால் காட்டலையே.
பிரகாஷ் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? சுயஸ் காமிச்சு போட்டு வந்துரும்னு நினைக்கிறீங்களா? அவர் படத்துக்கே ட்வீட் போட்டு அவரோட லைக் பண்ண ஒரு மீம் டேப்லெட் பயங்கரமா ஃபேமஸ் தெரியுங்களா ப்ரோ நானே அதான் சொல்லலாம் வந்தேன். ஓகே, அவர் படத்துக்கே இவர் வந்து ஷூட்டிங் போக மாட்டார். ஒரு அடுத்த ஒரு படத்துக்கு அப்டேட் எப்படி கொடுத்து அதை எப்படி நம்புறது? நமக்கு இந்த படம் வந்து முழுக்க ஷூட்டிங் போடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரோ ஆனா என்ன இன்னைக்கு வந்து தலைவர் பிக்சர் இது உண்மையா வரைக்கும் அது ஏதாவது லேட்டஸ்ட் தானே அது? அது மாநாடு அப்ப எடுத்தது ப்ரோ, லேட்டஸ்ட்லாம் கிடையாது. இல்லைங்க பிரதர், நான் வந்து காலையில எல்லாரும் லேட்டஸ்ட்டும் ஷேர் பண்ணிட்டேன். நானும் செக் பண்ணல, அதை ரீவெரிஃபை பண்ணல. அது ரொம்ப பழைய ஸ்டில் தான். அண்ணா தலைவர் இது வரைக்கும் தியேட்டருக்கு வந்து ஏதாவது படம் பார்த்திருக்காரா? யாரு என்ன தலைவர்? ரஜினி தான். ஓகே, நிறைய தலைவர் இப்போ தலைவர் இருக்காங்க. நல்ல உங்களுக்கு எந்த தலைவர்னு கேட்கலாம். மாறு வேஷத்துல போயிருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் போயிருக்காரு, பாத்துருக்காரு நிறைய நிறைய அவரே விட்டு விட்டு கேக்குதுண்ணே. அவங்க அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்பா பாப்பாரு அப்படின்னு. நம்ம ஃபேன்ஸோட தான். நம்ம ஸ்டேட்ல பாத்திருக்காரான்றது தெரியல, வேற ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு இதுல பார்த்தாரு அப்படின்னு ஏதோ ஒரு இதுல அப்ப சொன்னாங்க. எனக்கு தெரியல, லால் சலம் அப்போவா இல்ல ஏதோ ஒரு இதுல இன்டர்வியூல சொல்லல, ஜஸ்ட் அந்த பிரஸோட இன்டராக்ஷன் அப்ப சொன்னாங்க. அதான் ரீசெண்ட் கிடையாது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். இதெல்லாம் இப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டா தெரியல, ரீசெண்டா இல்ல அது நான் சொல்றது. அதெல்லாம் வந்து சிவாஜி டைம்ல, அது முன்னாடி அந்த டைம்ல. இங்க லோகேஷ் எல்லாம் எந்த தியேட்டருக்கு போறாராம் இந்த தடவை? மோஸ்ட்லி ரோகிணி ப்ரோ, மோஸ்ட்லி ரோகிணி போவாரு. அப்படி இல்ல அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வெற்றி இல்ல ரோகிணி தவிர வேற எங்கும் போக மாட்டாங்க. மூணாவதா ஒரு வெற்றி தான் ப்ரோ போவாங்க. அவரு அனிருத் எல்லாமே அணி வெற்றி தான் ப்ரோ போவாரு. அணி வெற்றி தான். ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் காசி போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் மாறிடுச்சு ட்ரெண்ட். இப்போ வெற்றியில் தான் போயிட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது வாரிசு படம் போகும்போது ஆல்பர்ட் லோகேஷ் வந்திருந்தார். லோகேஷ் அனிருத்லாம் அதில் தான் பார்த்தாங்க. நாங்க துணி முடிச்சுட்டு வெளில வந்தோம், வாரிசு பார்க்கும்போது உள்ள போனாங்க. தனுஷ் வந்துருவாரு. விடாமுயற்சி ரோகிணி தான் வந்தாரு நினைக்கிறேன். அனிருத் தனுஷ் ரோகிணி வந்துருவாரு. இல்ல, ரோகிணி தியேட்டர் சைட்ல இருந்து 2 பேரும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்களும் வர மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதனால சொன்னேன் ரோகிணிக்கு போற வாய்ப்பு இருக்குன்னு. கமலா எல்லாம் யாரும் போக மாட்டாங்க, ரேர் தான் ப்ரோ. அது கமலாலாம் டே 2 டே 3 அப்படி அந்த மாதிரி போயிட்டு ஜஸ்ட் தியேட்டர் விசிட் மாதிரி பண்ணிட்டு வராங்களே தவிர டே 1 எல்லாம் போக மாட்டாங்க. ரீசன் இருக்கு, இப்போ 2 ரீசன் இருக்கு ஏன் வந்துட்டு ரோகிணி இல்ல வந்து வெற்றி மாதிரி தியேட்டருக்கு போறாங்க அப்படின்னா, எக்ஸிட் பாயிண்ட் வந்துட்டு நல்லா இருக்கணும் ஒரு தியேட்டர்ல. அதனாலதான் செலிபிரிட்டி வந்துட்டு முக்கியமா வந்து ஒரு சில தியேட்டரை செலக்ட் பண்ணி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போறதும் சரி, எக்ஸிட் வெளியே வரும்போது இப்போ ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க, அவங்க வெளியே அதே என்ட்ரியில தான் வரணும், அதே எக்ஸிட்ல தான் வரணும் அப்படின்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ரோகிணியில வெற்றியில எல்லாம் வந்துட்டு எக்ஸிட் பாயிண்ட்ஸ், மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால அவங்க ஈஸியா வந்துட்டு வெளியே வர முடியும். அதனாலதான் அந்த ரீசனாலதான் இப்போ அவங்க எல்லாமே அதை செலக்ட் பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ, சிம்பு தேசிங் பெரியசாமி அந்த மூவி என்னதான் ப்ரோ ஆச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ராஜ்கோல் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டீசர்லாம் வேற ரிலீஸ் ஆனிச்சு. லாங்கா ஹேர் விட்டுருந்தாரு. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன முடியும் கட் பண்ணிட்டாரு? அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா, இல்ல அது கொஞ்சம் கூட அவங்க ஷூட்டிங்கே போலையா? எனக்கு அது ரொம்ப நாள் அந்த டவுட் ப்ரோ. சிங்கமுத்துவோட மூவி டெம்ப்ளேட் வந்திருக்கும். தம்பி மனசு ஏற்கனவே ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, மேலும் புண்படுத்தாத. பிரகாஷ் ப்ரோ இவரு ஜம்ப் ஆயிட்டாரு வேற படத்துக்கு. அவர் டைரக்டர் என்னதான் பண்றாரு? அதான் சொல்றேனே, அவர் சிம்புட்ட நான் 4 டேரக்டர் நல்ல டேரக்டர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு சரி, எத்தனை பேர் எடுத்துக்காங்கன்னு தெரியல. பார்க்கிங் டேரக்டர் இருக்கிறாருல, அவர் வந்து இப்ப அடுத்த படம் வந்து சிம்பு படம் தான் அனௌன்ஸ் பண்ணி பூஜை எல்லாம் போட்டாங்க. சந்தானம் நடிக்கிறாரு, கயாடு லோகர் நடிக்கிறாங்க.
சாயா பெங்கர் மியூசிக் பூஜைலாம் போட்டாங்கல்ல, அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகாது. அந்த படம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் வந்து விவரமா தேசிங் பெரிசா மாதிரி மாட்டிக்காம அவர் இன்னொரு படம் நடுவில் பண்றாரு. அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்கு, அது சொல்லக்கூடாது ஸ்பேஸ்ல விட்டுருங்க. ப்ரோ நீங்க அதுல சொல்லாதீங்க, பரணிய ராம்குமார் படம் சொல்ல வந்து சொல்லுங்க இன்னொரு ப்ரோ. ரூமர் என்னன்னா, இவருக்கு செட் ஆகலையா சிம்புக்கு, அவரே எப்படி கலட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த ஈடியட் வந்து இதுக்கு சாதகமாயிருச்சான், படம் டிராப் ஆகும். எந்த படம்? பார்க்கிங் டைரக்டர். பார்க்கிங் தியேட்டருக்கு என்ன வந்துச்சு நீங்க? இவருக்கு எஸ்டிஆருக்கு செட் ஆகலையா அந்த கதை, எப்படா கலட்டி விடலான்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் இருக்காரு இல்ல அப்படி ப்ரோ, அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. கிடையாது. ஏன் அதெல்லாம் ரீசன் படம் இல்லைங்க. இங்க பாங்க செம்ம ஸ்கிரிப்ட், அது பயங்கரமான ஸ்கிரிப்ட், அது வேற லெவல் படம். எப்படி சொல்றதுன்னா, அது வந்து அந்த டேரக்டர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஓகேங்களா. அவர் வந்து அந்த கதையை அதுக்கப்புறம் வந்து அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதை வந்து அந்த கதை இல்லை, அந்த படமே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆனோடனே அடுத்த ஒரு இன்னொரு பெரிய ஹீரோ, உங்களுக்கு ஃபேவரட்டான, அது மாவீரனுக்கு ஃபேவரட்டான ஹீரோட்ட கதை சொல்லி அவரும் அதை ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் சிம்பு படம் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் அந்த படம் முடிச்சுட்டு வாங்க, எனக்கு ஒரு 3 படம் லைன் அப் இருக்கு அப்படின்ட்டாரு. அவர் அடுத்து 3 படம் பண்ணுறது அந்த ஹீரோ. அதனால இவர் இன்னொரு ஹீரோயின் ஓரியன்ட் படம் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோயின் போயிட்டு அவங்க ஓகேவும் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் அடுத்து பண்ண போறாரு. ஆனா அந்த அது ஹீரோயின் முடிச்சுட்டு பேர் பிரகாஷ்க்கு தெரியும், எனக்கு வேணாம் தெரியும், வேணாம் சொல்லக்கூடாது. வேணாம் 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 அது சொல்லக்கூடாது. அந்த ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஹீரோயின் படம் தான் இப்போ அடுத்து பண்ண போறாங்க. பண்ணிட்டு மாவீரனுக்கு பிடிச்ச ஹீரோ கூட அடுத்த படம் பண்றாரு அவரு. அதுக்கப்புறம் தான் சிம்பு படம் பண்றாரு, ஓகேங்களா. அது மாவீரன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஹீரோ, பிரகாஷ் ப்ரோ, அவரோட ஃபேவரட் ஹீரோ. மூணாவதா ஒன்று சொன்னீங்களே, அது 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 நடக்குமான்னு இல்ல தெரியல, அதை விட்டுருங்க, மற்ற அது ரெண்டும் அது நடக்கும். அது 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 அனௌன்ஸ் பண்ணதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி சொல்றது. வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு சும்மா ஒருத்தர் ரோட்ல பார்த்து கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த படம்லாம் முடிச்சுட்டு தான் சிம்பு படம் பண்ணுவார், அவ்வளவுதான். ப்ரோ ஆமா, நீங்க பிரேக் நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம்ல அத. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ப்ரோ, அதுதான் படம் அவரது. இல்ல அடுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் எடுக்கிறது வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஒரு கரெக்ட். பெரிய ஹீரோயின், டாப் ஹீரோயின், எல்லாமே ஃபைனலிஸ் ஆயிடுச்சு. கதை செம்மையான கதை, அதுவுமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து சாயா பேங்கர்லாம் மியூசிக் கிடையாது, அது சாயா பேங்கர் மியூசிக் கிடையாது. அதுதான் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, அந்த அந்த ஸ்கிரிப்டுமே சூப்பரா இருக்கும். நான் இது போன வாரம் கூட கேட்டேன் இதை பத்தி. ஆனா அது அது நான் தான், எனக்கு வந்து பர்சனலா அது நடக்கணும்னு ஆசை, ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இல்ல அதனால சொல்றேன், அது நம்ம நண்பர் ஒருத்தர் இப்படிதான் சொன்னாரு. அந்த அந்த ஸ்கிரிப்ட் டேக் ஆஃப் ஆயிரும், அடுத்த கூடிய டேக் ஆஃப் ஆயிரும். இல்லை அதுக்கப்புறம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் மிஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து இது வெளியே நவர அவருக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு, அடுத்த 2 படம் கம்மிட் ஆயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுவாங்க, ஏன் இவர் விட்டுட்டோமேனு. அடப்போங்க இப்போ ப்ரோ. உங்களுக்கு இந்த நம்ம நிலைமை இதை இருக்கா? விட்டுருவோம். இப்போ தனுஷ் படம் இருக்குல்ல, இப்போ தனுஷ் வந்து அவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பேக் டு பேக் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஒரு கேப்பே விடாமல் அவரோட டேரக்ஷன்லையும் படம் பண்ணுறாரு. அந்த கேப்லேயும் டப்பிங்கு, ரீ ரெக்கார்டிங்கு எல்லாம் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிக் டேரக்டர் உட்கார்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவர் வந்து அடுத்தது நல்ல பயங்கரமாக கெட்டு கொடுக்குற டேரக்டர்லாம் லாக் பண்ணுறாரு. எப்படின்னா இப்போ வந்து எடுத்தோடனே ராட்சசன் டேரக்டர் லாக் பண்ணாரு, ஸ்கிரிப்டை கொஞ்சம் டிலே ஆகும் விட்டுட்டாரு. அப்புறமேட்டு வந்து இப்போ வந்து என்ன டேரக்டர், போர்த்தொழில் டேரக்டர், அப்புறமேட்டு லப்பர் பந்து டேரக்டர், அப்புறமேட்டு அமரன் டேரக்டர், இப்போ எல்லாத்தையும் லாக் பண்ணியிருக்கிறாருல தனுஷ். ஆனால் தனுஷ் பண்ணுற பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அதாவது இந்த டேரக்டர் லாக் பண்ண உடனே கதையை கேட்குறாரா, அதில் எந்த மாற்றமும் சொல்கிறது இல்லை. அந்த கதையில் வந்து எந்த தலையீடும் பண்ணுறது இல்லை. ஹீரோயினா யாரை வேணால் போட்டுங்க, மியூசிக் டேரக்டர் யாரை வேணால் போட்டுங்க, எல்லாமே. இப்போ போர்த்தொழில் டேரக்டர் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் யாரை வேணால் என்ன வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஆனால் நான் அதில் ஒன்று விஷயம் மட்டும் செய்வேன், என்னன்னா அந்த யார் வேணால் மியூசிக் டேரக்டர் போட்டுருங்க, யார் வேணால் அன்பு ஜென்ம போட்டுங்க, யார் வேணால் போட்டுங்க, ஆனால் நான் ஒன்று அந்த மியூசிக் கம்போசிஷன் நான் வந்து உட்காருவேன், அவ்வளோதான். நான் வந்து அது தலையிட்டு தான் படத்தில் வந்து சாங்கில் நான் தலையிடுவேன், அதை மட்டும் தான் சொல்கிறாரு. ஒரு ஹீரோங்கிறவர் அதில் மட்டும் போனாடுறாரு பயங்கரமா. அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கலாம், மற்றபடி கதைக்களத்துக்கோ இல்லை ஹீரோயினுக்கோ லொக்கேஷனுக்கோ எதுக்குமே தலையிடல தனுஷ், எதுக்குமே. நீங்க வந்து டேரக்டர் என்ன சொல்றாரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவரும் ஒரு டேரக்டராகவும் இருக்கிறாரு, இருந்தாலும் அதை தலையிடுறதே கிடையாது. தனுஷ் மாதிரி இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எதுலையுமே தலையிடாம அவருக்கு ஒன்னேன்னு சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கண்டிஷன். அதனால தனுஷ் படங்களுக்கு ஆல்பம் வைஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக அமையுது. அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு வந்து நான் மியூசிக் செஷனில் மட்டும் நான் உட்காந்துருவேன், அதுக்கு மட்டும் நீங்கள் டேரக்டர் தலையிடக்கூடாதுன்றாரு. அதாவது நீங்களும் உட்காருங்க, நானும் உட்காடுறேன், எனக்கு தேவையானது நான் மியூசிக் டேரக்டர் கேட்டு வாங்கிக்கிறேங்கிறார். இதுதான் ஒரு நல்ல ஹீரோ. அவருக்கு அதாவது அவருடைய ஃபேன்ஸுக்கும் அவருடைய படத்துக்கும் என்ன நல்லதோ அதை பண்றது. அது மாதிரி எல்லா ஹீரோக்களும் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, டேரக்டர் விட்டுறணும், முழுக்க முழுக்க கதையோ எல்லாமே அவங்க பொறுப்புல விட்டுறணும், அப்பதான் வந்து அந்த படம் கரெக்டா அமையும்.
அவங்க அந்த பண்ண மஞ்சுமேல் சொல்லிட்டு பாய்ஸ் தானே அப்போ பண்ணிருக்காங்க. அப்ப அவர் கூட ஒரு ரூமர் போச்சுடா, மஞ்சுமேல் பாய்ஸ் டேரக்டர். அதாங்க இவருக்கு எல்லா கூடயும் ரூமர் வருங்க, ஆனா படம் நடக்காதுங்க. தனுஷுக்கு ஒரு ரூமர் வந்தாலும் டக்குனு படம் நடந்துருவோம். இல்ல அதுதானே நான் வித்தியாசங்க. சொல்றதே தனுஷ் தான். தனுஷ் அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் கூட படம் கன்ஃபார்ம் ஆகல. சிதம்பரம் தானே, அவர் படம் கன்ஃபார்ம் ஆகல. அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் அவர் வந்து 3 ஹீரோட்ட சொன்னாரு. ஆர்யாட்ட சொன்னாரு, தனுஷ்ட சொன்னாரு, இன்னொரு ஹீரோட்டையும் சொன்னாரு. ஆனா 3 பேருமே ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்ட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்லைன், அதாவது சினிமால ஒன்லைன் சொல்லுவாங்க, ஆனா ஜஸ்ட் படமே ஒன்லைன் தான் இருக்குங்கிறாங்க. இங்க ஹீரோக்கள் கேட்டுட்டு படமே ஒன்லைன், இதை முழு படமா எப்படி எடுக்கிறதுங்கிறாங்க. மஞ்சுமேல் பாய்ஸே அப்படிதான் ப்ரோ, ரொம்ப சிம்பிளான ஒன்லைன். அது வந்து கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்க வந்து அது ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் பார்த்தா தெரியும். அதனாலதான் வந்து அந்த படத்தை யார், சௌபின் தமிழ் தானே தயாரிச்சாரு மஞ்சுமேல் பாய்ஸ். அவர் இன்னும் 3 பேர் சேர்ந்து தயாரிச்சாங்க. அவங்களே அந்த நம்பிக்கை வச்சா கேட்டேன், அதை பண்ணாதான் உண்டு. ஏன்னா வெளியால் பண்றது கஷ்டம். இது மாதிரி ஜஸ்ட் ஒரு டோட்டலா ஒன்லைனை வந்து ஒரு 4 பேர் டூர் போறாங்க, அதில் ஒருத்தர் புலிக்குள்ள விழுந்தா எப்படி காப்பாத்துறாங்க, அவ்வளவுதானே. அது ஒண்ணுமே இருக்காது அதுல. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு இருக்குல்ல, அங்கதான் வந்து படம் ஜெயிக்கும். அது வந்து ஒவ்வொரு சில டேரக்டர்களுக்கு அது கதை சொல்ல வரும், ஒரு சில டேரக்டர்களுக்கு கதை சொல்ல வராது. சுந்தர்சிக்கெல்லாம் ஒன்லைன் மட்டும் தான் சொல்ல தெரியும், அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல தெரியாது. சுந்தர்சி கதை சொல்லவே தெரியாது. ஜஸ்ட் நான் காமெடி படம் எடுக்கிறேன், அதுல வந்து இந்த ஒன்லைன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் தெரியும். சுந்தர்சி பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஹீரோக்கள் எந்த ஹீரோக்கள் ஒத்துக்கிறாங்களோ அதை கூட தான் படம் பண்றாரு. அதனாலதான் அவர் விஜய் கூட படம் பண்ண முடியலன்னு இவரே சொல்லியிருக்காரு, சுந்தர்சியே சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் வந்து ஒரு கதையை முழு கதையும் கேட்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கேட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா ஒத்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கவே பிடிக்கலாலும் கதை ஒத்துக்க மாட்டாரு. முழு கதையும் சொல்லணும் பாரு, கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லணும் பாரு. அப்பதான் அவருக்கு வந்து அவர் அந்த படம் ஒன்று பண்ணுவாரு. சுந்தர்சிக்கு அது சொல்ல தெரியாது. அதனால அவர் படம் விஜய் கூட படம் பண்ண முடியாம போயிருக்குன்னு சொல்லி சுந்தர்சியே பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டேரக்டர்களும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அது சுந்தர்சிக்குள்ள நெகட்டிவ் இது. அது மாதிரி எல்லா டேரக்டருக்கும், இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் டேரக்டருமே அந்த அந்த சிக்கல்ல தான் இருக்கிறாரு. ஹீரோக்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்ல தெரியல, லாக் பண்ண முடியல, அவ்வளவுதான். விஜய்க்கு வந்து துப்பாக்கிக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் கதை கேட்டிருந்தாரு அவரு. ஆமா. அப்ப சுந்தர்சி எப்ப அப்ரோச் பண்ணிருப்பாரு, துப்பாக்கி முன்னாடியா அதுக்கப்புறம்? துப்பாக்கிக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிருக்காரு, துப்பாக்கிக்கு அப்புறமும் ஒரு தடவை பண்ணிருக்காரு. துப்பாக்கி அப்புறம் பண்ணா நண்பனுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பட்ஜெட் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுந்தர்சி ட்ரை பண்ணாரு. எப்படின்னா சியா வேலை செய்யணும் குமார்லாம் வந்ததுக்கு அப்புறம், சியா வேலை செய்யணும் குமார்னா கலகலப்பெல்லாம் ஹிட் ஆகி ஒரு ஸ்ட்ரீக் வின்னிங் ஸ்ட்ரீக்லயே இருந்தார்ல. அதுதானே ப்ரோ ஆக்ஷன். அந்த சமயத்துல ஆமா, அந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் விஜய்க்கு விஷாலுக்கு எடுத்தது. ஜஸ்ட் மிஸ். விஜய் உஷாராயிட்டாரு. இல்ல இல்ல அப்படி இல்ல. அது என்னன்னா ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாறும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரசன்டேஷன் மாறும், பிரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டே மாறும். நீங்க ஏன்னா இங்க எல்லாமே ஹீரோக்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க விஷாலுக்கு தகுந்த பட்ஜெட் போட முடியும். அந்த கதைக்கு அந்த கதை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, கூடுதல் பட்ஜெட் தேவைப்பட்டு பயங்கர இன்னும் பிரமாண்டமா தேவைப்பட்டுச்சு. அது சுந்தர்சியா எடுக்க முடியல. சுந்தர்சிட்ட முழுக்க முழுக்க ஆக்ஷன் அந்த இதுலயே போயிட்டு, அதுலயும் பாதி படம் நல்ல படம், அது பாதி படம் இது, அது பாதி படம் பேபிங்கிற படமா, அது என்ன படம், அந்த படத்தை வந்து சீனா தூக்கி இருப்பாங்க, ஹிந்தி படம். ஆமா ஆமா, அந்த டாப்ஸி சண்டை போடுறது, டோட்டலா செகண்ட் ஹாஃப் ட்வின்ஸ், அப்புறம் இந்த ஃபிளைட்ல தூக்கிட்டு வர்றது, இது எல்லாமே அந்த பேபி படத்துல இருக்கும். அவர் என்ன ப்ரோ ஆனாரு கேங்கர்ஸ்க்கு அப்புறம்? யாரு? சுந்தர்சி. மூக்குத்தி அம்மன் பண்ணிட்டு இருக்காரு. சேந்தாரா வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு, மூக்குத்தி அம்மன் 2. அவருக்கு என்ன ப்ரோ, அது முடிச்சிட்டு சங்கம், அவருக்கு என்ன தேல்பத்திரி சிங் அவரு இருக்கு, கனவு பட சங்கமித்த என்ன போச்சு? எப்பனாலும் அரண்மனை 5 எடுத்துருவாரு. இல்ல இதை முடிச்சிட்டு கலகலப்பு 3 போவாரு போல இருக்கு. அப்ப சங்கமித்ரா மேல கை வைக்க மாட்டாரா? இல்ல கலகலப்பு 3 முடிச்சிட்டு அரண்மனை 5 முடிச்சிட்டு சங்கமித்ரா எடுப்பாரு. அது அவரே சொல்லிட்டாரு, கேங்கர்ஸ் இன்டர்வியூல சொல்லிட்டாரு. அதே காஸ்ட் அண்ட் க்ரூவா தெரியல. கலகலப்பு 3க்கு ஏற்கனவே நிறைய பேர்த்த புக் பண்ணி வச்சிருந்தாரு, அது இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது இல்ல ப்ரோ, சங்கமித்ரா பண்ணா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்களா இல்ல முன்னாடி? டோட்டலா வேற லீடு, எல்லாமே வேற லீடு டோட்டலாவே.
பிரகாஷ் ப்ரோ நான் அத்தடு ரிலீஸ் ஆகுது போல ப்ரோ. திருச்சியில் ஆகுதா? மாவீரன் நீங்க பேசுறது ரொம்ப 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 லோவா கேக்குது. இல்ல கமல் ஒருத்தர் கேட்டாரு அத்தடும் ரிலீஸ் ஆகுது திருச்சியில ரிலீஸ் ஆகுது. எனக்கு திரும்ப ரீரிலீஸ் தான் கேக்குது. என்ன தெரியாது, தெளிவா தெரியல. நான் பேசுறது கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? கேக்குது, ஆனா ரீரிலீஸ்னு சொல்றீங்களா? அது என்ன அத்தடு படம்னு அத்தடு சொல்றீங்க? அதை மட்டும் அத்தடு தெளிவா அத்தடு மகேஷ் பாபு படம். அதான் படமா? அந்த படம். அப்படி சொல்லுங்க. அத்தடு தான் ஒண்ணு போய் அதாடு. நான் அப்படிதான் நான் நந்து மைண்ட்ல பிக்ஸ் தமிழ்ல வந்து பண்ணிருக்கேன். நந்து அது திருச்சியில ரீரிலீஸ் ஆகலையா? ஆச்சா என்ன? ஆகுது ப்ரோ, நாளைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4Kல ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. திருச்சியில ஆகல. நாளைக்கு நான் பரணி வரீங்களா இல்லையா? நாளைக்கு பரணியே இல்லை, ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அப்படி பரணி எங்கேயோ போயிட்டு அப்படி ஆளக்கானா. சரி, மணியும் ஆயிட்டு ஆளையும் காணா. ஓரளவுக்கு கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கோமா ஸ்பெஷல். நாளைக்கு சந்திப்போமா? ஓகே ஓகே. பட்டு பார்த்தீங்களா?